நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த லொகேஷன் தான் என்னோட 5th சோலோ ட்ரிப். கிட்ட நான் ஷேர் பண்றேன்னு சொல்லி சீக்ரெட்டா வச்சிருந்த லொகேஷன் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்க விடூர் டேம் தான். இந்த வியூ பாயிண்ட் நிறைய டூரிஸ்ட் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான பிளேஸ்னு கேள்விப்பட்டேன். இந்த பிளேஸ் வந்து மழை டைம்ல வந்தா இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டோட்டல் ஏரியா 3200 ஏக்கர்ஸ். தென் இதோட கெனால் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17.23 கிலோமீட்டர்ஸ்க்கு கவர் ஆயிருக்கும். பாயிண்ட் நான் இந்த டைம்ல எடுக்கும் போது என்னதான் எனக்கு ஒரு தனியா போனதுனால இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து இந்த டைம்ல எனக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. எனக்கு இந்த ஃபீல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த டைம்ல அங்க வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ் மீன் பிடிச்சும் இருந்தாங்க. தென் வில்லேஜஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது தான் அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. இங்க இருக்க குட்டி குட்டி பசங்க வந்துட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அவங்க வந்துட்டு என்னை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நான் வந்து இப்போதான் இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங்ஸ்லாம் தெரியும், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலுமே நான் அலோவ் பண்ணலை. பட் அவங்க ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணாங்க. நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேட்டுட்டாங்க சின்ன பசங்க. இந்த ஃபீல்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ரொம்ப சேஃபாகவே அவங்களையும் வந்துட்டு ட்ரை பண்ண சொல்லிட்டு அந்த வீடியோஸ் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா கூட பெரிய பசங்களும் சேர்ந்து இருந்தாங்க. அவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றதுக்காக, மறக்காம இருக்கணுன்றதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க எழுதுறதுக்கு. பென் எதுவுமே இல்லைங்கிறதுனால என்னை வந்துட்டு அந்த நேம் மட்டும் கேட்டுட்டு அவங்க வந்துட்டு மண்ணிலலாம் எழுத சொல்லியிருந்தாங்க. பட் சுத்தமாக தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க சோப் யூஸ் பண்ணிட்டு என்னோட சேனல் நேம் வந்து எழுதினாங்க. அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல இந்த டேம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. அதுவும் மழை டைம்ல ட்ரை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கியாமா, சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதுக்காக அவங்க பண்ண ஒரு விஷயம் தான் அது. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்பவே பயங்கரமான சிவன் ஃபேன். தென் ரிட்டர்ன் வரும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு 5 லிங்கம் கொண்ட ஒரு சிவன் கோவில் நான் பார்த்தேன். ஓப்பனான ஒரு ரோட் ஃபேஸ்ல. அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே ஹாப்பி மூடோட திரும்பி ரிட்டர்ன்